வேகமாக இந்த கடல் அலையை புறம் தடுத்து தடுத்து கரையை கரைக்காம, கரையில பெரும் அலை மோதி கரையை கரைக்காம தடுக்குது. உள்ள ஒரு காடு மாதிரி இருக்கு, பவள காடுன்னு அதுக்கு பேர். இந்த காடுகளுக்கு உள்ளதான், இந்த பவள பாறைகளுக்கு உள்ளதான் பல உயிரினங்கள், கடல்வாழ் உயிரினங்கள் முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சு தன்னுடைய இனப்பெருக்கத்தை செய்து பெரும்பங்காற்றுது இந்த பவளப்பாறை. அதனாலதான் இந்த பவள காடுகள் என்று சொல்றோம். கடற்கரையை, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் பெரும்பங்கு இந்த பவளப்பாறைகளுக்கு உண்டு. கடல் அரிப்பை தடுக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே பவளம், முத்து சிப்பியில் இருந்து வருது, பவளம் இந்த பாறையில் இருந்துதான் நமக்கு கிடைக்கிறது. இதை வெளியிலே, தரையிலே, நிலத்திலே எப்படி காடுகள், மலைக்காடுகள் என்று சொல்லுகிறோமோ, இந்த பவள காடுகளை நாம் கடலின் மலைக்காடுகள் என்று அழைக்கிறோம். இது எப்படி இங்கே வெளியில மழை பெய்யறதுக்கு இந்த காடு அவசியமோ, அப்படி கடலுக்குள்ளே இருக்கிற பவளப்பாறைகளை, பவளக்காடுகளை நாம் கடல் மலைக்காடுகள் என்று அழைக்கிறோம். இப்ப இந்த மாசுகளால் இந்த பவளத்திட்டுகள் எப்படி அழியுது அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கிறோம். இது என்ன செய்து பாரு, அந்த பவளப்பாறையில் அழிக்குது. இது கண்டல்லாம் அலையாத்தி காடுகள், இலக்கியத்தில் நமக்கு கண்டல்னு பேர். இப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அலையாத்தி காடுகள் நம்மளுடைய வாழ்க்கையோடு இணைந்து வந்திருக்குங்கிறது சங்க இலக்கியம் சொல்லுது. இந்த கண்டல், இந்த அலையாத்தி காடுகள் கடலுக்கும் நிலப்பரப்புக்கும் இடையே, நீர்ப்பரப்பு கடலுக்கும் நிலப்பரப்புக்கும் இடையே இருக்கிற ஆறுகளில், கரையோரங்களில் இந்த அலையாத்தி காடுகள் இருக்குது. இந்த அலையாத்தி காடுகளின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா உயிரினமும், எல்லா செடி கொடி மரமும் நன்னீரில் தான் வளரும், உப்பு நீரை உட்கொண்டு வளராது, உப்பு நீரில் வளராது. ஆனால் உலகிலேயே உப்பு நீரில் வளர்ந்து வாழ்கிற ஒரே செடி இந்த அலையாத்தி காடுகள் தான்.